ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காயோட எபிசோட் 6 பார்க்க போறோம். பீன் அண்ட பார்த்ததும் எக்ஸைட் ஆயிருக்கும். ஆக்கிரோ எனக்கும் தான் நாக்குறது கொஞ்சம் பொறுமையா பீன்ட்டு ஆட ஆரம்பிச்சிருப்பான். கிளேயன் ப்ரோ லைட் பாத்துன்பாங்க. பார்த்து அந்த கிராப் தாக்கி இருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்க. கிளே அது ஒன்னும் நார்மல் கிராப் கிடையாதுன்பா. ப்ரோ லைட் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாகணும்பா. டாக்கிரோ அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு மனசுக்குள்ள என்ன கேட்டதை நான் மெயின் கோர்ஸ்னு சொல்லுவேன்னு நினைப்பான். டாக்கிரோ என் பேக் சைட் மட்டும் பாத்துக்க பீன்ட்டு கை காலை மட்டும் ஹார்டன் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். ப்ரோ லைட் அண்ட் கிளே பயந்துருப்பாங்க. பீ கத்தவும் அது லைட்டா ஆடி போயிருக்கும். டாக்கிரோ மண்டை மேலேயே வச்சிருப்பான். பட் அது டஃபா இருக்குன்னு புரிஞ்சுப்பான். பீ அந்த பக்கமா போய் கத்தவும் அதோட கால் மட்டும் அப்படியே ஐஸ் கட்டியான போல ஆயிருக்கும். டாக்கிரோ வேற லெவல் வேலை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணுவான். இதுக்கப்புறம் வீக் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு ஐஸை வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அதை கம்ப்ளீட்டா ஐஸ் கட்டி ஆக்கியிருப்பான். அதை பார்த்தா எல்லாரும் ஷாக்கா இருப்பாங்க. டாக்கிரோ ஆர்ஐபி சொல்லுவான். ப்ரோ லைட் அண்ட் ஜாம்போ அந்த விஷயத்தை பார்த்துட்டு இம்ப்ரெசிவா இருக்குன்பாங்க. கிளே வந்துட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் எது பொசஸ் பண்ணுச்சு அப்படி சண்டை போடன்பான். வீலாம் பயந்துருக்கும். டாக்கிரோ கொஞ்சம் ஓவரா போயிட்டோம்லான்பான். கிளே என்னன்ட்டு பார்க்கவும் டாக்கிரோ உங்க வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு தாக்குனீங்களா, அதை சாப்பிட முடியாம போயிருன்ட்டு தான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சுன்பான். சாப்பிட போறீங்களா? ஆனா முதல்ல அது உனக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்பான். டாக்கிரோ ஷாக்கா இருப்பான். நான் உன் பாடி கார்டுன்னு கிளே சொல்றப்ப டாக்கிரோ தெரியுது, பட் இது மாதிரி பீஸ்டோட சண்டை போட்ட அனுபவம் எனக்கு இருக்குன்பான். கிளேவனோட லெவல் ஆஃப் மேஜிக்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுதுதான், பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பொறுமையா இருந்து உன் கூட இருக்கவங்களோட சேர்ந்து சண்டை போடணும்பான். ரெண்டு பேரும் சோகமா மூஞ்சிய வச்சுப்பாங்க. கிளே நானும் ப்ரோ லைட்டோ எங்களையும் கொஞ்சம் நீ சார்ந்து இருக்கணும்பான். டாக்கிரோ நீ சொல்றதும் கரெக்ட் தான் சாரின்பான். கிளே ரெண்டு பேத்து மேலையும் கையை வச்சுட்டு வாங்க இந்த பீஸ்ட வேற வெளியே எடுத்துட்டு போனோம்லன்பான். சரின்ட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியா ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்கிரோ இதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு நமக்கான மினரல்ஸ் எடுத்தாச்சு, இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் சென்ஸ் அந்த பக்கமா வருது, பேசாம உள்ள போலான்னு நினைக்கிறேன்பா. ஜாம்போலாம் கண் கலங்கிருப்பான். அந்த டீமனை காலி பண்ணது மட்டும் இல்லாம இவ்வளவு மினரல்ஸ் டெபாசிட்டா கொடுத்துருக்கீங்களே, நான் இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லன்ட்டு கண் கலங்கிருப்பான். டாக்கிரோ மனசுக்குள்ள எர்த்குவேக்ஸ் இந்த சிட்டிஸை சுத்தி இருக்க டிஸ்டார்ஷன்ஸ் எனக்கு வாழ் கொடுத்த அந்த மேஜிக் பவர் இங்க பல மாற்றங்களை கொண்டு வருது. நான் செய்யற சின்ன காரியம் இங்க பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. இததான் மேனேஜர் வெறும் ஒரு சொட்டு நீர் போதும் உலகத்தை மாத்திரக்கான ரிப்பலா இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கான அர்த்தமான்பான். ரோலைட் போலாமான்னு கூப்பிடுவா. டாக்கிரோ போலான்பான். டாக்கிரோ மனசுக்குள்ள இந்த உலகத்துல நிறைய நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வரேன் போல, நான் சந்திக்கிற எல்லாத்துக்கும் இதே மாதிரியான நல்ல மாற்றத்தை கொண்டு வர விரும்புறேன்ட்டு போவான். டாக்கிரோ நடந்த விஷயங்களை ராஜா கிட்ட சொல்லவும் அவரு ஜாம்போ கிட்ட உண்மையான்னு கேட்பாரு. அவனும் ஆமாங்க, நான் பார்த்ததெல்லாம் அசாத்தியமான விஷயம், கண்ணை இமைக்க கூட முடியலன்ட்டு நீங்க கட்டுப்படுத்தின அந்த கிராப காட்டுங்கன்பான். டாக்கிரோவும் சரின்ட்டு எடுப்பான். பில்டிங்கே பயங்கர அதிர்வுக்கு உட்படும். ராஜா அதை பார்த்து வேந்திருப்பாரு. எங்க நாட்டுக்கே தலை கொடுத்துட்டு இருந்த பீஸ்ட அடிச்சு காலி பண்ணிருக்கீங்க, இதுக்கு ரிவார்ட் தரணும் பாரு. டாக்கிரோ இந்த டீமனே எனக்கு ரிவார்டா போதும்பான். பார்த்தா 3 மில்லியன் ரேவ் கொடுத்துருப்பாரு. ரோலைட் டாக்கிரோ கிட்ட அதை பத்தி கேட்கும் போது அவன் அந்த கிராப எப்படி எப்படிலாம் விதவிதமா செஞ்சு சாப்பிடலான்ட்டு ஆசையோட வருவான். கிளே ரெண்டு பேரும் என்னடா யோசிச்சுட்டு வரீங்கன்பான். டாக்கிரோ அதோட ஹார்ட் ஷெல்ல வச்சு சிசர் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு வரன்பான். அடுத்த நாள் கிளம்புறப்ப வாவன் கிங்டம் சாப்ல ரிவார்ட் கொடுப்பாங்க. ப்ரோலைட்டுக்கு பெகாசஸும் கிளேக்கு அவரோட ஸ்பீரை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ரோலைட் நான் இதை என் சிஸ்டர் கிட்ட காட்டுறப்ப அவ முகம் எப்படி இருக்குமோன்பா. டாக்கிரோ அதுக்குள்ள கிளம்புறியான்பா. அவன் நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், என் வாழ்க்கை மொத்தத்தையும் உனக்கு அர்ப்பணிச்சாலும் அதெல்லாம் போதாதுன்பா. டாக்கிரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிராப் தான் எனக்கு கிடைச்சதேன்பா. இவங்களுக்கான கேரேஜ் வந்திருக்கும். டாக்கிரோ அதை பார்த்துட்டு குட் பை சொல்லுவான். கிளேஸ்டோன் பார்த்து போன்பா. ப்ரோலைட் 3 பேரும் உங்க கழுத்தை பத்திரமா வச்சுக்கங்கன்ட்டு சிரிச்சுட்டே போவா. டாக்கிரோ எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போறாளேன்பா. இதுக்கப்புறம் பெல்கேம்ல இருக்க கில்டுக்கு போனதும் அரியானா வெல்கம் பண்ணுவா. கிளேயான் டாக்கிரோ ஒன்னா இருக்க பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஜாயின் பார்ட்டி ஆயிட்டீங்களான்பா. டாக்கிரோ அப்படி இல்ல, அவரு சும்மா என் கூட வந்தாருன்பா. இது ஜஸ்ட் டெம்பரவரி தான், எப்படி போய் முடியும்னு தெரியாதுன்னு. அரியானாவுக்கு தலகால் புரியாது, ஜம்ப் பண்ணிட்டே இருப்பா. வெயிட் கிட்ட போய் தான் நான் சொல்லிட்டு வரேன்ட்டு ஓடிடுவா. டாக்கிரோ கிளேன்ட்டு திரும்பவும் கிளே விட்டு தள்ளு, அதெல்லாம் தாண்டி நான் எங்க போறதுனே தெரியாம தான் வந்தேன்பான். டாக்கிரோ இதுல உறுதியா இருக்கியான்பான். கிளேனி சாதாரண மனுஷன் போல கிடையாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உன் விசித்திரமான செயல்கள்ல கண்ணு வச்சுக்கிறது நல்லது தானன்பான். டாக்கிரோ அதை இன்சல்ட் பண்ற போல இருக்குன்பான். டாக்கிரோ மனசுக்குள்ள கிளேவோட சேர்ந்து செயல்படுறது ஒன்றும் பேட் இல்ல, பட் அறிவுரை சார்ந்த விஷயமா இருக்கும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் இவங்க பாட்டிக்கான நேம் வைக்கணும் இல்லையா, கிளேவோன்னு சொல்ல டாக்கிரோ முடிவு பண்ணிருப்பான். அஷ்யூர் பிளாக் பிரிகேட். இதுக்கப்புறம் க்ரூசஸை பார்த்து அந்த இல்ரைட்டை கொடுப்பான். ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முடிக்காத பார்த்துட்டு பயந்துருப்பான். மனசுக்குள்ள ஒருவேளை பியோர் இல்ரைட்டுங்கிறதுனால இதை பயன்படுத்துறது கஷ்டமா என்னன்னு நினைப்பான். க்ரூசஸ்ல அது பியோர் இல்ரைடான்ட்டு ஷாக்கா இருப்பாரு. ரெண்டு பேரும் கண் கலங்குவாங்க. டாக்கிரோக்கே ஒன்னும் புரியாது. ரிபல் நல்ல வேலையோ உனக்கு வேலை கொடுத்தோம், நல்லா டென்ஸான ஒன்னா கொண்டு வந்திருக்க, நீ வேற மாதிரி போன்ட்டு கண் கலங்குவா. க்ரூசஸ் அலாம சொல்லுன்பாரு. ரிபல் நீங்களும் தானே அழுகுறீங்கன்பா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு கதறுவாங்க. டாக்கிரோ ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஓகே தான்பா. க்ரூசஸ் நான் வாழ்ந்த 120 வருஷங்கள்ல இப்படிப்பட்ட பியோர் இல்ரைட்ட ஒரே இடத்துல இவ்வளவு கூட்டம் நான் பார்த்தது இல்லைன்பாரு. டாக்கிரோக்குலாம் சந்தோஷம் தாங்காது. மனசுக்குள்ள ஒரு கேதரரா நான் எனக்கு ப்ரைட் எடுத்துக்கிறேன் போல, இதை கொடுத்தா ரியாக்ஷன் இந்த அளவுக்கு இருக்கும்ல நினைச்சு பார்க்கல, பட் கிளையன்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்க அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பான். ரிபல் இவ்வளவு ஸ்டோன்ஸ்க்கான பணம் எங்க கிட்ட இல்லையன்பா. டாக்கிரோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, எனக்கு நான் மட்டுமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கஸ்டம் சிசர் வேணும், அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு
நீங்க இந்த உலகத்திலே இல்லாத மாதிரியான ஒரு கத்தியை செய்யுங்கன்பான். ரெண்டு பேரும் கண்ணை தொடச்சிட்டு புரிஞ்சதுன்பாங்க. இதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு காட்டுவாங்க. வைட் வந்துட்டு உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்குன்பான். வேக்சில பார்த்ததுமே கிளே இருந்துட்டு ஆஃப்ஸ் ஆஃப் லுசுலேவாக்ல இருந்து வந்திருக்கும் போலேன்பான். டக்கேரோ இது பெல்கேம் லார்ட் கிட்ட இருந்து வந்ததான்பான். வைடு இல்ல, பெல்கேம் லுசுலேவாக்ல தானே உட்காந்துருக்கு, அந்த டெரிட்டோரியல் லார்ட் கிட்ட இருந்தே வந்ததுன்பான். டக்கேரோ ஏதாவது பிரச்சனை வரும் போலேன்னு நினைப்பான். டக்குன்னு பார்த்தா வயிற்று வலிக்குதுன்ட்டு நடிப்பான். கிளே இப்படியாப்பட்ட போயெல்லாம் யார் நம்புவான்பான். வெயிட் ரிலாக்ஸாரு, லார்ட் பெல்மினன்ட் ஒன்னும் அன்பிளசன்ட் டைப்லாம் கிடையாதுன்பான். லெட்டர்ல கிளேவோட பேரையும் மென்ஷன் பண்ணிருப்பாரு. கிளேவே இதை பார்த்து ஆச்சரியப்படுவான். வெயிட் அவருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போல, அதான் தனியா கூப்பிடாம சேர்த்து வச்சே கூப்பிட்டுருப்பாரு போலன்பான். டாக்கிரோ அவர் எங்களை ஹானர் பண்றதை விட வேற ஏதோ விஷயத்துக்காக கூப்பிடுற போல இருக்குன்பான். கிளே எனக்கு தெரிஞ்சு என்னையோ பாக்குறக்கா இருக்காது, அந்த குட்டி டிராகனை பாக்குறக்காகவா இருக்குன்பாரு. டாக்கிரோ பி என்கிட்ட இருந்து பறிச்சுக்க மாட்டீங்களான்பான். வேடு எனக்கு அதுல டவுட் தான், ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, கூடவே அவருக்கு அந்த அத்தாரிட்டியும் இல்லைன்பான். கிளே உங்ககிட்ட இருந்து பி அவங்க பறிக்கிறதா இருந்தா நானும் உன் கூட சேர்ந்து பெல்கேமே விட்டு வந்தாரான்பான். டாக்கிரோ பேசாம கடற்கரை ஓரமா போய் நல்ல பெரிய பெரிய நண்டா பிடிச்சு சாப்பிடலான்பான். வேடு இந்த மான்ஸ்டர் மீட்டை சாப்பிட்றோம் ஆர்வம் என்னன்னு எனக்கு புரியலேன்பாரு. பார்த்தா நோபல் கேரேஜ்ல கூட்டிட்டு போவாங்க. பீப்பிள் எல்லாம் அது பார்க்க ஃபேன்சியா இருக்குன்ட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கப்ப டாக்கிரோ நம்ம ரொம்ப கவனத்தை ஈர்க்கிறோமோன்பான். கிளே இதெல்லாம் நிறைய அட்வென்ச்சர் இருக்கு, கனவு போலன்பாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் புரியாது. கிளே நோபல்ஸோட சப்போர்ட் இருந்தா போயிட்டு வர அட்வென்ச்சர் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் அதுக்கான கிரெடிபிலிட்டி பயங்கரமா இருக்கும், அதுல கேரண்டியா இருக்கலான்பான். டாக்கிரோ அப்படியான்பான். கிளே நோபல்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சுன்பான். டாக்கிரோ பீலா பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் கீழே இறங்கி கோட்டையை பார்த்து வாய் பொழந்திருப்பான். ரேமன் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் தான் இப்ப உங்களை கூட்டிட்டு போக வந்தான்பான். டாக்கிரோ தேங்க்யூ சொல்லுவான். மெய்ட்ஸ் வரவே இருக்கிறப்ப எல்லாரும் ஒரே சிங்க்ல இருக்காங்களேன்ட்டு ஆச்சரியப்படுவான். டாக்கிரோ பெர்னார்டு இவங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிருவான். ஏரிஸ் வந்துட்டு இது அதானே டிராகன் சைல்டுன்பா. பி முழிக்கும். ஏரிஸ் அதை பார்த்தா நல்லா இன்டெலிஜென்ட்டா தெரியுது, அதனால அதை நான் சொந்தம் கொண்டாடுறேன், கம்மனா அதை கிட்ட கொடுத்துட்டு போயிருன்பா. பி பயந்துருக்கும். டாக்கிரோ கொடுக்க முடியாதுன்பா. ஏரிஸ் எனக்கு அந்த வார்த்தைகளே புரியலேன்பா. டாக்கிரோ இந்த புள்ள ரொம்ப கெட்டு போய் கிடக்கும் போலன்னு நினைப்பான். ஏரிஸ் டிராகன்கிறது உயிரினத்திலேயே பெரிய வகை, அதனால நோபலா இருக்க நாங்க தான் அதை வச்சுக்கணும்பா. ஏதாவது பேசி சமாளிக்கலான்னு பாப்பான். டாக்கிரோ அவளை பத்தி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மனசுக்குள்ள இவள் லாடோட பொண்ணா, சரி இந்த சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ணி ஆகணுமேன்ட்டு டிஆர்எஸ்க்கு சமமா கொண்டிருப்பான். அந்த புள்ள வைக்கப்படும். டாக்கிரோ இந்த மாதிரி டிராகன் எங்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்பான். அவ பெர்னார்ட் தான் சொன்னா, அண்ட் உங்களை மாதிரி ஆட்கள் வரப்ப நல்லா தைரியமா நீங்க என்னோட பேச்ச கேட்கற மாதிரி பேச சொன்னாரு, உங்களை எனக்கு எத்த போல ஒபே பண்ண வச்சுக்கணுமான்பா. டாக்கிரோ சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள இந்த பெர்னார்டுங்கிறவன் தான் கல்பிரிட்டா, அவன் யார் அவன் யோசிப்பான். டாக்கிரோ பி ஒன்னும் என்னோட பெட் இல்ல, அவன் எனக்கு ஒரு ஃபேமிலி போலன்பான். ஏரிஸ் என்ன ஃபேமிலியான்ட்டு அவன் பேரு பியான்னு கேப்பா. அதுவும் கத்தும். ஏரிஸ் அதை என் வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதான்பா. டாக்கிரோ அதுக்கு நம்ம பேசுற எல்லாமே புரியும்பா. ஏரிஸ் அப்படியான்ட்டு கொஞ்சம் வந்ததுமே குரூவலா நடந்துகிட்டாலையா, அந்த விஷயத்த நினைச்சு கில்ட்டாவா. பி சமாதானப்படுத்தலான்ட்டு போகும். அவ நீ பார்க்க கியூட்டா இருக்கேன்ட்டு இருக்கமா கட்டி பிடிச்சுப்பா. பீலாம் திணறும். டாக்கிரோ ஒரே நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கலாமா, என்னோட டிராகன் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்பான். அவ லைட்டா ஒரு மாதிரி தயங்கிட்டு இல்ல என் அம்மாக்கு வந்து பேசிட்டு இருக்கும் போதே பெல்மினன்ட் இங்க வந்திருப்பான். ஏரிஸ் அப்பான் கப்போம். டாக்கிரோலாம் வெறுத்திருப்பான் மனசுக்குள்ள. இவரு அப்பாவா, இவரை பார்த்தா என் வயசுல இருக்க போல இருக்கேன்னு நினைப்பான். பெல்மினன்ட் நீ தான் ஃபேமஸ் கேதரான்னு கேட்பான். டாக்கிரோ ஆமான் கப்போம். ரெண்டு பேரும் ஃபார்மலா இன்ட்ரோடியூஸ் ஆயிப்பாங்க. பெல்மினன்ட் அவர் பொண்ணு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்பாரு. டாக்கிரோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. பியும் கத்தும். கிளே முதல்ல எதுக்கு இங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கன்பான். பெல்மினன்ட் ஒரு மாதிரி தயங்கிட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டதுக்கான காரணங்கிறப்ப கிளே இது அப்படியே இருக்க கூடாதுன்பா. பெல்மினன்ட் என் ஒய்ஃப் மிலிட்டரியை பத்தி தான். கிளே இப்பதான் அவங்கள பத்தி சொல்லுவான். அவங்க படுத்து படுக்கையில இருக்காங்க, கிட்டத்தட்ட 6 மாசமே ஆக போகுதுன்னு. பெல்மினன்ட் அப்பதான் மெட்டீரியல் கேதரரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்பாரு. டாக்கிரோ என்ன பத்தி அன்பா, பாஸ்கோல வச்சு ஒருத்தரை கியூர் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த சொல்லுவாரு. டாக்கிரோ மனசுக்குள்ள நான் செஞ்சதே தான் யோசிப்பான். பெல்மினன்ட் ஏதோ ஒன்று பண்ணி என் ஒய்ஃபை காப்பாத்தி கொடுன்னு கேட்பான். டாக்கிரோ ஆல்ரெடி கிளே மேல பயன்படுத்தி பவர் பேலன்ஸ்ங்கிறது கட்டுப்பாடு இழந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த இஷ்யூவாவது வந்துருமோன்ட்டு பயப்படுவான். பெல்மினன்ட் என் பொண்ணுக்கு டிராகன் தேவைப்படுறது அவ அம்மாவுக்காக அன்பா. டாக்கிரோ புரியலையே மெஜஸ்டின்பான். பெல்மினன்ட் அவ நாளையில இருந்து ஸ்கூல் போறா, அவங்க அம்மா கூட ஒரு கியூட் அனிமல் இருந்தா அது அவங்களோட ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஹையா வச்சுக்கணும்னு நினைச்சான்பா. டாக்கிரோ ஷாக்கா இருப்பான். பெல்மினன்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்தாலும் அவ இதையே ரொம்ப இறக்கமானதுன்பாரு. கிளேலாம் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கு. அதை டாக்கிரோ நோட் பண்றப்ப அந்த புள்ள இவ்வளவு நல்ல புள்ளையான்ட்டு கிளே அழுதுட்டு இருப்பான். டாக்கிரோ மனசுக்குள்ள இப்படி கண்ணீரோட என் கண்களை பாக்குறே என்னடா கில் ட்ரிப் பண்றியான்னு யோசிப்பான். பார்த்தா பியும் கதறி அழுகும். டாக்கிரோ பெல்மினன்ட் பார்த்துட்டு மனசுக்குள்ள இவரு நோபல் வேற, இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நிலமா ரொம்ப மோசமாகும்னு நினைப்பான். டக்குனு உங்க ஒய்ஃப் மிலிட்டரியாவை பார்க்கலாமான்பான். பெல்மினன்ட் அப்போ உதவ போறேன்பாரு. டாக்கிரோக்குள்ள மனசே இருக்காது. ஐயோ நானே பைத்தியக்காரனா இருக்கேனேன்பான். ஒன்ஸ் அவங்கள பார்க்க உள்ள போனதும் டாக்கிரோ மனசுக்குள்ள இந்த ரூம்ல காத்தோட்டமே இல்லாத போல இருக்குன்பான். பி தும்பும். மிலிட்டரியா பெல்மினன்ட் கிட்ட என் ரூமுக்கு வந்திருக்கீங்களே எதுக்காகன்னு கேப்பா. பெல்மினன்ட் நான் ஒரு ஆளை பத்தி சொன்னான்ல, உன்னை கியூர் பண்ண அந்த மிஸ்டீரியஸ் மேனை கூட்டிட்டு வந்திருக்கேன்பான். டக்குன்னு டாக்கிரோவை கூப்பிடுவான். டாக்கிரோ இந்த லைட் ரொம்ப டிம்மா இருக்கு, கொஞ்சம் எச்சா வெளிச்சம் கிடைக்குமான்பான். பெல்மினன்ட் அவளுக்கு சன்லைட் மாயான விஷயங்கள் ஆகாது, அதான் இப்படின்னு பாரு. டாக்கிரோ அப்ப ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு போய் ஸ்கேன் பண்ணுவான். அவங்க உடம்புல நிறைய நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். கிளே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். பெல்மினன்ட்டும் கண்டுபிடிச்சியான்னு பாரு. டாக்கிரோ அவங்களுக்கு வெளிச்சம் ஆகாது, லைட் சென்சிட்டிவிட்டி இருக்கு, அப்புறம் ஜாயிண்ட் பெயின், வயிற்று வலி, பாப்பா மயக்கம், இந்த விஷயத்துல நல்லா கியூர் பண்ண முடியும்பா. பெல்மினன்ட் நிஜமாவான்னு சந்தோஷமா கேட்பாரு. டாக்கிரோக்கு இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உறுத்தலா இருக்கும், ஈவர் பாய்சன் இருக்கும். இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே, என்னதான் என்னோட மேஜிக்னால இந்த அன்னோன் பாய்சன் விஷயத்துல எதுவும் பண்ண முடியாட்டியும் மத்த விஷயங்களை குணப்படுத்தினா கொஞ்சம் நார்மல் ஆவாங்களான்னு நினைப்பான். கிளே என்னாச்சுன்னு கேட்பான். டாக்கிரோ
தாக்கிரோ நீங்க என்ன சாதாரண அட்வென்ச்சரரா பார்த்தாலும் ஓகே தான், பட் உங்க ஒய்ஃபோட உயிரை என்ன நம்பி ஒப்படைக்கிறீங்களான்னு கேட்பான். பெல்மினட் மிலிட்டரியாவை பார்க்கவும் அவங்க நீங்க சொல்றதுதான் எல்லாமே, இன்னைக்கே அதிசயம் நடக்கும்ல நான் நினைக்கல, கடைசியா என் பொண்ணு மட்டும் ஒரு தடவை இருக்கமா புடிச்சுக்கிட்டான்பா. பெல்மினட் அன்பேன்ட்டு அழுதுருவான். தாக்கிரோ கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாத்துன்பான். தாக்கிரோவும் உறுதியா அப்ப சரின்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல டிஆர்எஸ் பாத்தீங்களா, லார்டோட பொண்ணு, அந்த பொண்ணை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.